பார்க்கறதுக்கு இல்லையன்ற ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக எங்கேயா இருந்து என்னை பார்த்துட்டு இருப்போம். கண்டிப்பாக அவர் இல்லைனாலும் அவரோட உருவத்தில் ஒரு நபர் இங்கே வந்திருக்காரு. உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஃபேம் ஆப். League Hotels and Banquets, Arambakam, a perfect venue for your weddings, birthday party and corporate events. வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி விஜய் டிவி புகழ் அவர்கள். ஸோ உங்கள் மாமாக்காக இன்னைக்கு வந்திருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப லக்கியான பிரேஸ்லெட்டு அப்படின்னு சொன்னார். அதை நான் அந்த லக்கி இப்போ அப்பா இல்லை, அந்த லக்கி மாமாவுக்கு சேரணும்னு சொல்லிட்டு பிரேஸ்லெட் நான் போடணும்னு ஆசைப்பட்றேன். என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. ஏவி பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க ரெண்டு பேரும். நான் இப்போ வந்தப்போ என் மாமா கூட வந்தேன். அதுக்கப்புறம் மாமா இல்லாமல் தனியாக வந்துருக்குது ரொம்ப நான் ஃபீல் பண்ண விஷயம் அதுதான். நான் வந்து ஒரு அண்ணா தான் கூப்பிடுவேன். அண்ணா இல்லை உனக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார். அப்போதுலேருந்து தான் தெரியுது எனக்கு மாமா. ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்ஷன் எதாவது பண்ண அப்படியே பார்ப்பேன். மாமாவோட ஸ்டைல் எங்கே இருக்கா, ஏதாவது ஒன்று ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருப்பான். பார்ப்பேன், ரைட்டு ஓகே மாமா மாதிரி ஏதாவது வரானா, வந்துடும் எனக்கு மாமா எங்கே மாமான்னு பேமெண்ட் வேணும். அவங்க வந்து அதான் பின்னாடி வந்து தரானாங்க. எந்த பின்னாடி வந்து தருவாங்க லூஸு விட்டுட்டு வந்துட்டு அமௌண்ட்டு. அப்புறம் அவர் பாக்கெட்லேருந்து ஒரு 10,000 எடுத்து சரி இந்த வச்சு காசே கொடுக்கல மாமா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நீ இந்த இதை வச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10,000 ரூபா கொடுத்து தான் நான் வீட்டுக்கு அனுப்பிச்சார். கடைசி வரையும் என்னை இது பண்ணிக்கலாம் மாமா, என்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன்ட்டு நான் ஒவ்வொரு நாளும் வீட்டில் அழுவேன். காமெடி இருக்கும் வரை என் மாமா வாழ்ந்துக்கிட்டு வந்து தான் இருப்பார், ஒவ்வொரு வீட்லேயும் இருப்பார். அவர் கூடவே புகழ் வந்திருக்கலாம், ஆனால் இந்த புகழை தேடி அவர் போனதில் அவரை தேடி இன்னைக்கு புகழ் அவர்கிட்டயே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். So let's put our hands together and welcome the one and only Vijay TV புகழ் அவர்கள். எஸ், நம்மளோட எக்ஸ்பிரஷன் கிங் அப்படின்னு சொல்லலாம். வரும்போதே முகத்துல பல எக்ஸ்பிரஷனோட வரக்கூடிய ஒரு நபர். ஸோ இந்த 7 வருஷத்தில் வந்து நிறைய உங்களோட ஜேர்னி வந்து இந்த ஒரு நாள் பத்தாது புகழ். ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது பேசிகிட்டே போகிறதுக்கு இந்த ஜேர்னியில். பட் இந்த ஒரு மொமெண்ட் வந்து உங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் அப்படின்னும் போது உங்ககிட்ட ஒரு நபர் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஏவியில் பார்த்துடலாமா உங்கள் பர்மிஷனோட? போட்டோன்னே நான் அழுவக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். முடியல. நான் இந்த அளவு வளர்கிறத பார்த்து மனுஷன் அந்த பையனுக்கு ஸ்பேஸ் கொடுங்க, பையன் எதாவது பண்ணுவான். இந்த அளவு வந்து நான் இங்கே வந்து நிற்கிறத பார்க்குறது, கார் வாங்கியிருக்கிறத பார்க்குறது உண்மையாகவே இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட். நிச்சயமாக இத்தனை வருடம் கழித்து ஒரு ஃபேன்ஸ் மீட் புகழுக்காக அப்படின்னும் போது இந்த இடத்துல அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்காரு, புகழோடு தான் இருக்காரு. வடிவேல் பாலாஜி அப்படின்ற ஒரு நபருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். இந்த ஒரு 7 வருஷத்தில் ஐ திங்க் நிறைய இருக்குது அவரை பற்றி பேசணுன்னா. இந்த ஒரு மொமெண்ட்டே பத்தாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம், இன்னைக்கு என் மாமா என் கூட இல்லைனாலும் இந்த ஒரு விஷயம் இருக்குது, என் மாமா எனக்கு கொடுத்துட்டு போன ஒரு விஷயம்னா அது என்னவாக இருக்கும்? அன்பு. நிறைய இடத்த அவர் சொல்லதாக தான் இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும், அதை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எங்கேயோ ஒரு ஓரம் இருந்து கண்டிப்பாக என்னோடய வளர்ச்சியை பார்த்துட்டு இருப்பாருன்னு தான் நான் நம்புகிறேன். இவ்வளோ தூரம் வர்றதுக்கு மாமா நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. எல்லார்ட்டையும் போய் அந்த பையன் அவனுக்கு ஏதாச்சும் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், அவன் நல்லா பண்ணுறான்னு சொல்லுங்கள், அவன் வந்துடுவான்னு சொன்னார். நான் ஒரு இடம் வந்திருக்கேன், என்னுடைய முதல் படம். இந்த இடத்துல மாமா இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும்.
அதை இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் வர்றதை பார்க்குறதுக்கு இல்லையன்ற ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக எங்கேயா இருந்து என்னை பார்த்துட்டு இருப்போம். கண்டிப்பா அவர் இல்லைனாலும் அவரோட உருவத்துல ஒரு நபர் இங்க வந்திருக்காரு. ஸோ நம்ம வடிவேல் பாலாஜியோட மகன் தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ உங்க மாமாக்காக இன்னைக்கு வந்திருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க மாமாக்கு? ஆக்சுவலாக நான் ஒரு gift ஒன்று கொண்டு வந்திருக்கேன் மாமாவுக்கு. ஓ, இது எப்படி சொல்கிறது, அப்பா கூட இருந்தது. இது அப்பாவோட அப்பா போட்டிருந்தாரு. ஒரு பிரேஸ்லெட் மாதிரி. அது அப்பா எங்கே போனாலும், ஷூட்டுக்கு போனாலும் சரி, எங்கே வெளியே போனாலும் சரி, அது சொல்லுவார். இது வந்து எனக்கு லக்கியான பிரேஸ்லெட். இது நான் வாங்கினதுலேருந்து எங்கே போனாலும் எனக்கு கை கொடுத்துருக்கு, இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப லக்கியான பிரேஸ்லெட்டு அப்படின்னு சொன்னார். அதை நான் அந்த லக்கி இப்போ அப்பா இல்லை, அந்த லக்கி மாமாவுக்கு சேரணும்னு சொல்லிட்டு அப்பா சார்பா அதான் என் டேடியோட பிளேஸ்டு அவருக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் நான் போடணும்னு ஆசைப்பட்றேன். இல்லை, இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்களே சொல்லிட்டீங்க ரொம்ப ஒரு லக்கியான ஒரு பிரேஸ்லெட் அப்படின்னு. அவர் நிறைய லக் தாண்டி நிறைய விஷயம் இருந்தாலும் அவர் ஒரு ஒரு உச்சத்தை தொடும் போது தான் அந்த ஒரு விஷயம் நடந்தது. இன்றைக்கி அந்த லக் வந்து கண்டிப்பாக யோசிக்காமல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கீங்களே, அதுக்கே ஒரு மனசு வேணும்டா கண்ணா. இதுக்கே நீங்கள் நல்லா இருப்பீங்க. டெஃபினட்டாக நாங்கள் எல்லாருமே உனக்கு அந்த சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்போம் அப்பா மாதிரி. நீங்கள் தான் சொல்லணும் புகழ். நம்பிக்கை என் கையில் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் எல்லாமே சக்ஸஸ் எல்லாமே ஓகே. சரி, மாமா கையில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது பார்த்துருக்கீங்க? ஆமாம் பார்த்தேன். மாமா எப்பயுமே கையில் போட்டுரு. ஏன் இது ஒரு இது எவ்வளோ விஷயம் இருந்தாலும் இது ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? இல்லை, அப்பா சொன்னார் இது வந்து என்னோட லக்கியஸ்ட்டு பிரேஸ்லெட்டு அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ அப்பா இல்லை, அந்த லக்கியாவது மாமாவுக்கு சேரணும், இன்னும் மேலும் மேலும் வளரணும், அதை நான் பார்க்கணும். சூப்பர் சூப்பர் அக்கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அப்படியே கட்டி பிடிச்ச ஒரு முத்தா உங்கள் மாமாவுக்கு நீங்கள் கொடுக்க, மாமாவோடைய கட்டி பிடிச்சி முத்தா கொடுத்துட்டா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அதாவது நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி புகழ் இந்த இடத்துல இருக்காருன்னா முக்கியமான பல பேர் இருந்தாலும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் கண்டிப்பாக உங்களோட அப்பா வடிவேல் பாலாஜி அவர்கள். ஒரு இடத்துல கூட அவர் எங்கேயுமே வந்து பொய்யான ஒரு விஷயத்தை வடிவேல் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. இன்றைக்கி அவர் இல்லைனாலும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் பல இடத்துல ஷேர் ஆகிட்டுருக்கு. அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர், இன்னமும் அவரை பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருக்குது? ஏன்னா இன்றைக்கி உங்கள் மாமாக்காக ஒரு ஃபேன்ஸ் மீட். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக தேங்க்ஸ் எனக்கு இன்வைட் பண்ணதுக்கு. இங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. அந்த ஏவி பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க ரெண்டு பேரும். மாமா மச்சான் அப்படின்னு சொல்லும் போதே தெரிஞ்சுக்கணும் நம்ம அது எவ்வளோ பேர் ஒரு பாண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதான். நீங்கள் சொல்லுங்கள் புகழ், அவருக்கு பேச முடியல. நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வடிவேல் பாலாஜி அப்படின்றது வந்து நான் சொன்ன மாதிரி மாமா அப்படின்றத தாண்டி இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் ஒரு உறவாகவே நீங்கள் மாறி இருக்கீங்க. எப்படி சொல்கிறது, நான் இப்போது லாஸ்ட் டைம் ஒரு படத்துக்காக இப்போ நாங்கள் வந்து குலசேகரப்பட்டினம் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த க்ரௌடில் போயிட்டு ஷூட் பண்ணிவிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னை குலசேகரப்பட்டினம் கூப்பிட்டு போனது மாமா தான். அவர் கூப்பிட்டு போனப்போ என் கையை இறுக்கி பிடிச்சிட்டார். முன்னாடி எங்கள் டெல்லி ஸ்ரீதர் 2 பேர் இருப்பாங்க. திட்டுவார், உன் குழந்தைய விட்றாதீங்க, எங்கேயும் தொலைஞ்சிட போகிறான், கூட்டமாக இருக்குன்னு என் கையை பிடிச்சி இப்படியே அமைக்கிடுவார். நீ சாமியை பாரு, வேண்டிக்கோ, இங்கே வா, பெரிய ஆளாக வந்துடலாம் நடந்துட்டு. இப்போ 2வது நான் போனப்போ என்னை பார்த்தது எல்லாமே புகழ் சார் குலசேகரப்பட்டினம் கோயிலே என்னோட அந்த வீடியோ ஒன்று இதாக இருக்கும். சாமி கிட்ட போட்டிருந்தேன். அந்த சாமி கிட்ட போட்டு யாரும் உள்ளே போய் சாமி பார்த்ததில்ல. நான் உள்ளே போயிட்டு போனோம், எல்லாம் கூப்பிட்டு போய் என் கழுத்தில் அங்கே வந்து சாமிக்கு நேரம் முத்தாரம்மன்கிட்ட வந்து மாலை எடுத்து போடுறாங்க. நான் அங்கே பார்த்தது அதை ஒரு விஷயம் தான். நான் இப்போ வந்தப்போ என் மாமா கூட வந்தேன். அதுக்கப்புறம் மாமா இல்லாமல் தனியாக வந்துருக்குது ரொம்ப நான் ஃபீல் பண்ண விஷயம் அதுதான். நான் இவனோட இப்போ ரீல்ஸ்லாம் பார்த்துட்டே இருப்பேன். ரீல்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கான், பண்ணிக்கிட்டே இருப்பான், ஏதாவது ஒன்று பண்ணுவான், ஆக்ஷன் எதாவது பண்ணுவான், அப்படியே பார்ப்பேன் மாமாவோட ஸ்டைல் எங்கே இருக்கா
அவங்க இப்படி கையை வச்சு அங்கே மாமா ஸ்டைல் வருதா, அவன் டான்ஸ் ஆடுறானே, இதெல்லாம் இந்த வேட்டி சட்டை காலேஜ் எல்லாம் போயிட்டு இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அதெல்லாம் டெய்லி ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் இவனோடது. ஏதாவது ஒன்று ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருப்பான், பார்ப்பேன். ரைட்டு ஓகே மாமா மாதிரி ஏதாவது வரானா, வந்துடும் அப்படி ஒரு ஹாப்பி. அவர் இல்லைனாலும் எங்கள் கூட தான் இருக்காருன்ற ஒரு இதுதான். எப்படியாச்சும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நாங்கள் எப்படி சொல்கிறது, காமெடி இருக்கும் வரை மாமா வாழ்ந்துக்கிட்டு கொண்டு தான் இருப்பார். ஒவ்வொரு வீட்லேயும் இருப்பார். கடைசியாக சொன்ன அந்த சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான் அவர் கொடுத்துட்டு போனார். யாரையும் இது போட்டி போகாமல் நினச்சி வாழக்கூடாது, எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அதை கண்டிப்பாக நாங்கள் இது பண்ணுவோம், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம், பார்ப்போம். ஆனால் புகழ் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பேர் கூட ட்ராவல் பண்ணியிருந்தாலும் பிடிச்சி இருக்கிற காலகட்டத்தில் வந்து கூடவே கூட்டிகிட்டு போன ஒரு மனுஷன் இல்லையா. அவருக்கான இடத்த தள்ளிட்டு சரி நீ போடா, நீ மேலே வாடா, நீ போய் பண்ணுறா அப்படின்றது எல்லாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. அது வடிவேல் பாலாஜி உங்களுக்கு அந்த ஒரு வழி கொடுத்துருக்காருல்ல. கண்டிப்பாக. இல்லை நீங்கள் சிரிச்சா போச்சில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பேர் இருந்தப்போ கூட எனக்கு ஒரு இதாக இருந்து, இப்போ அவர் நினச்சிருந்தா யாரை வேணால் லேடி கெட்டப்ப கூப்பிட்டு அவர் எங்கே வேணால் போயிருந்திருக்கலாம். என்னோடய முதல் ஃபாரின் ட்ரிப்பும் மாமா தான் கூப்பிட்டு போனார் இலங்கைக்கு. ஃபஸ்ட்டு ஃபாரின் ட்ரிப்பு இலங்கைக்கு, ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா தான் போனேன், அதுவும் நானும் மாமா தான் போனேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போனோம், மலேசியா போனோம். இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா 18 பேர் ஒரு இதில் இருப்பாங்க. ஈரோடு மகேஷன் தீனா அப்படி நிறைய பேர் ஒரு லிஸ்ட்டில் இருப்பாங்க. தனியாக ஒரு ரூம் இருக்கும், வடிவேல் பாலாஜி புகழ், இந்த 2 ரூம் மட்டும்தான். நாங்கள் 2 பேர் தான் தனியாக டிக்கெட் போட்டாலும் அந்த 2 பேர் தான் இருப்போம், மீதி எல்லாருமே அதில் இருப்பாங்க. அதெல்லாம் பார்ப்பேன், என்னடா இது ஏன்னா மச்சான் நான் கூப்பிட்டு வந்துருக்கேன் ஸ்ரீலங்காவில் எல்லார்ட்டையும் பேசுவார். பார்த்தியா இது பண்ணிட்டு ஒரு இதில் வந்து இலங்கைக்கு ஒரு ஈவெண்ட்டு போனப்போ பேமெண்ட்டு கொஞ்சம் நாங்கள் ஏமாந்துட்டோம். ஏன்னா மாமா இங்கேருந்து நான் சவுதி போகிறேன், சவுதியிலேருந்து நேராக அங்கே வந்துடுறேன் அப்படின்ட்டு என்னை ஃபஸ்ட் டைம் நான் தனியாக தான் போனேன் இலங்கைக்கு. தனியாக போயிட்டு நான் இது பண்ணிவிட்டேன். அப்புறம் நேராக மாமா அங்கேருந்து வந்துட்டார். ரூமில் வந்து சரி எல்லாமே இது பண்ணிவிட்டு ஷோ முடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து மறுபடியும் நான் அங்கேருந்து மஸ்கட் போகிறேன் மச்சான், நீ நேராக இந்தியா வந்து நான் போயிட்டு நான் உனக்கு முன்னாடி நான் சென்னை வந்துடுவேன், நீ வந்துருன்ட்டார். நான் இருந்துட்டு நான் வந்தப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஐயா எங்கேங்க நாங்கள் கிளம்பணும், மாமா பேமெண்ட் வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னா, அது ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் முன்னே போய் கொண்டிருங்கள் பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரில் ஏற்றி விட்டாங்க. நான் போயிட்டேன். அங்கே போயிட்டு மறுபடியும் எனக்கு ஃபாரின் ஃபஸ்ட் டைம் இல்லை, எனக்கு தெரியாது. நான் இந்த மொபைலில் இழந்தால முதல்ல வந்து அதே மாதிரி தான் இதுவும். நான் அங்கே வந்தேன், நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறி உட்காருங்க, நாங்கள் பின்னாடி வரோம். நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தோடனே சென்னைக்கு வந்துருச்சு ஃப்ளைட்டு. அதுக்கப்புறம் நான் எங்கே போய் இது பண்ணுறது, நான் வந்தவொடனே மாமா தான் பிக்கப் பண்ண வந்தார், பைக் எடுத்துகிட்டு வரோம். ஒரு பல்சரை வச்சு பார்ப்போம், ஒரு டிஷர்ட்டு போட்டு பார்ப்போம், கோச்சமே போட மாட்டார், இந்த சட்டை கட்டெல்லாம் டிஷர்ட்டு சாக்ஸை போட்டு சர்ன்னு ஒரு பல்சரை எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுவார். அப்புறம் எங்கடானாரு, என்னது மாமா எங்கே மாமான்னு, ஏன்னா பேமெண்ட் வாங்கினா அவங்க வந்து அதான் பின்னாடியே வந்து தரானாங்க. எந்த பின்னாடி வந்து தருவாங்க, அட பாவி ஏன் லூஸு விட்டுட்டு வந்துட்டேன் அமௌண்ட்டு, ஆமாம்மா தரமாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் பாக்கெட்லேருந்து ஒரு 10,000 தத்து, சரி இந்த வச்சு காசே கொடுக்கல மாமா, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, நீ இந்த இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10,000 ரூபா கொடுத்து தான் நான் வீட்டுக்கு அனுப்பிச்சார். ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துலையும் நாங்கள் இந்த ரீல்ஸ் பண்ணுறப்பே பாருங்கள், அதை விடமாற்றேன் தோற்று போகணும் அந்த லைன்லாம் வரப்போ நான் டெய்லியுமே பார்த்து அப்படியே அழுதுடும். நீ கடைசி வரையும் என்னை இது பண்ணிக்கலாமாம்மா, என்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன்ட்டு நான் ஒவ்வொரு நாளும் வீட்டில் அழுவேன். நானும் என் மனைவியும் நான் இங்கே கேட்க நகரில் ஆஃபீஸு நான் இது பண்ணுவேன்னு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அம்மாவுக்கு தான் அக்காவுக்கு அமிச்சேன். ஆஃபீஸ் இது பண்ணி பூஜை முடிச்சுட்டு நானும் என் ஒய்ஃபும் அங்கே ஊர்லேருந்து இது பண்ணிவிட்டு வந்து மாமாட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கணும் ஃபஸ்ட்டு. என் கல்யாணத்துக்கும் வாங்கி நான் போஸ்ட்டு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேயும் மாமாவோட ஃபோட்டோ தான் இருக்கும் ஆஃபீஸ்லேயுமே. அவர் எப்படி தெய்வமாக எங்கேயோ இருந்து எங்களுக்காக வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ மாமா அப்படின்ற உறவு வந்து நம்ம எல்லாரையும் கூப்பிட முடியாது, அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த மாமா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கார், உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் உங்களுக்காக இருக்கட்டும், அந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். பாண்டிங் வந்து ஃபஸ்ட்டு இவரை நான் டேடி கூட பார்த்தேன், பாண்டிச்சேரியில் பார்த்தேன். அதான் ஃபஸ்ட் டைமில் நான் வீட்டுக்கு அது செம ஃபன்னு. அது ஆனால் அதுதான் லாஸ்ட்டு நாங்கள் ஃபேமிலியாக ஒன்றா இருக்கிறது வந்து அதான் லாஸ்ட்டு. அப்போ தான் பார்த்தேன் ஃபஸ்ட். ஆமாம், நாங்கள் ஒரு 12-13 பேர்கிட்ட இருந்தோம்ல, ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டு இது பண்ணிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு கொண்டுக்கிட்டு கட்டிலெலாம் படுத்துக்கிட்டு, அதெல்லாம் இன்னும் அந்த ஃபோட்டோ இருக்குண்ட. சரி, அப்போது அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை எனக்கு, வயசும் இல்லை எனக்கு. அப்போ தான் தெரிஞ்சுது, ஓ மாமா. அப்பா சொன்னார், இவர் அண்ணா நான் வந்து இவர் அண்ணா தான் கூப்பிடுவேன், அண்ணா இல்லை உனக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார். அண்ணான்னு கூப்பிடாது அவனை, மாமான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போதுலேருந்து தான் தெரியுது எனக்கு மாமா.
ஸ்ரீதேவியே ஃபோன் பண்ணல கேட்பாங்க, என்ன பண்ணுறீங்க மாமா, என்ன பண்ணுறேன், இதோ இப்போ தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன், மாமி என்ன பண்ணுது அப்படின்னு ஒய்ஃப்கிட்ட தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். பேசிட்டு இருப்பாங்க. இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் புகழ். நான் கேட்டேன் இந்த மாதிரி புகழுக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட் நீங்கள் வரணும்னு. அக்கா கண்டிப்பாக வந்துடுறேங்க்கா, நான் நிச்சயமாக வரேன். ஆக்சுவலாக அம்மாவும் வர வேண்டியது, உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு காரணம் தான். அது ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலக்கா, அவரை பற்றி நான் பேசணும், நிறைய சொல்லணும், நான் மாமாக்காக கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி வந்தார். ஸோ அந்த மாமா வந்து இப்போ காலேஜ் போகிறீங்க, நிறைய விஷயம் நடக்குது, அடிக்கடி பேசுவீங்களா மாமாவோட? ஏன்னா இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாராம், பிஸியாக இருக்காரு. இல்லை, அப்போ நான் இப்போ மார்னிங் கூட நான் ஃபோன் பண்ணேன், ஒரே ரிங்கில் எடுத்தார். அந்த மாதிரி எப்போவுமே ஒரு டச்சில் தான் இருக்கார். சூப்பர். ஸோ பல விஷயம் நடந்திருக்கும் உங்களுக்குள்ள. இன்னொன்று வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த அப்பா இல்லாத போது தான் நிறைய உறவுகள் நம்மளை தேடி வரும் அப்படி. ஸோ எந்த உறவுகள் உண்மையாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு அப்போ தானே தெரியும். அப்படி இருக்கப்பட்ட ஒரு உறவில் வந்து இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க? இந்த உறவு எவ்வளோ உண்மையானது நீங்கள் நினைக்கிறீங்கப்பா? நிறைய பேர் சொல்கிறாங்க இவர் அந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு. பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஆனால் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அவங்க நான் 1000 பேசுவாங்க, 1000 பேர், ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவர் பண்ணுறாரு, இவருக்கு மட்டும் தெரியும். அவருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், மற்றவங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லைல்ல. நான் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சால் போதும்ப்பா, என் மனசுக்கு தெரியுது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மற்றவங்க தெரிஞ்சால் அது 1000 பேசுவாங்க. அவங்க இப்படி பண்ணல, ஃபோன் எடுக்க மாட்டேறது, இப்போ கூட சொல்லிட்டீங்க நீங்கள் தான், ஃபோன் எடுக்க மாட்டாரு அப்படின்னு. இவ்வளோ பேசுவானே எனக்கு இன்னைக்கு தெரியல. இல்லை, அது கண்டிப்பாக, அதாவது வடிவேல் பாலாஜி அண்ணா பையனா சும்மாவா, அது ஆட்டோமேட்டிக்காக வருமே. அண்ணனுக்கு பேசவா சொல்லி தரணும், அப்படிதான். சரி, அப்பாவுக்கும் இவருக்கும் உள்ள அந்த ஒரு பாண்டிங் பற்றி சொல்லுங்களேன். நிறைய தெரியும், பயங்கர தோஸ்து, மாமா மச்சான் அதெல்லாம் தெரியும், ஆனால் ஸ்பெஷலான சில விஷயம்லாம் இருந்திருக்கோம்ல. இப்போ என்னப்பா இப்படியெல்லாம் ஒரு தோஸ்தாக இருக்காங்கன்ற மொமெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அது ஏதாவது சொல்லுங்களேன் எங்களுக்கு. மதுராந்தவங்க தாண்டி கடுகுப்பட்டுன்னு சொல்லி ஒரு ஊர், அப்போ போய் இந்த ஞாபகம் இருக்காமாம்மா காரில். இவர் என்ன சொல்லியிருக்காரு அம்மா கிட்டே, நான் உங்களுக்கு வந்து ஃபாரின் போனால் உனக்கு சிங்கப்பூர்லேருந்து ஸ்லிப்பர் வாங்கி தரேன். அதை எப்படி தெரியுமா போட்டு இன்னைய வரையும் ஐயோ சொல்லு சிங்கப்பூர் ஸ்லிப்பர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காரு. ஊருக்கு நிறைய ஊர் போறாரு, ஆனால் வாங்கி தரல. ஐயா நான் சிங்கப்பூர் ஸ்லிப்பர் வேணுமாமே, வேற என்ன மாமா ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காரா? அது சொல்லணும். நான் ஒரு 6 months பிஃபோர் என்கிட்ட ஃபோன் இல்லை. சரி, என் ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிட்டு சரி சொல்ல வந்தாரு. ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரா? ஓ ஓகே ஓகே. ஆனாலும் சிங்கப்பூர் ஸ்லிப்பர் தான் வேணும். சிங்கப்பூர் ஸ்லிப்பர் தான் ஐயா, சிங்கப்பூர் ஸ்லிப்பர் வேணுமா? நான் அந்த 2 செருப்பு வாங்கிட்டு வந்துருக்கோம், 2 பேரும் சென்டர்மெண்ட்டில் அடிங்க, அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். அது எங்கெங்கெல்லாம் கேட்டாங்க தெரியுமா அந்த ஸ்லிப்பரை? இன்னும் அந்த ஸ்லிப்பர் வாங்குறேன், இன்னுமா வாங்குறேன்னு கேட்டுன்னு இருக்காங்க. ஃபாரின் போய் அந்த ஸ்லிப்பர் சைஸ் மட்டும் அனுப்பிச்சு கொடுப்பேன், வாங்கிடுறேன். 2 இல்லை 4 வாங்கி அனுப்புங்க. ஏன் 2 உனக்கு வேணுமா? கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லை. என்னடா அக்காவுக்கும் கொடுக்கலாம்ல, அவன் எதுக்கும் தலையாட்ட மாட்டான் போல இருக்கு. சூப்பர். உங்களுக்கு என்னவா வரணும்னு ஆசை கண்ணா? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அப்பா சொல்லியிருக்காரு, நீ சினி ஃபீல்டில் தான் வரணும், எதனா ஒரு லைனில் வந்துரு. எனக்கு அப்பத்துலேருந்து ஒரு டேரக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை. வா, அதான் ஹீரோ இருக்காரே ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக டேரக்டர் ஆனால் மாமா வச்சு ஒரு படம் இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் மாமாவா? எப்படி? சூப்பர். ஸோ அதுக்கான ஒரு ப்ராசஸோட தான் இருக்கீங்க. போயிட்டு இருக்கு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கலான்னு ஃபிப்பில் எடுக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. சூப்பர். ஸ்டோரி எழுதிட்டேன். உங்கள் மாமாவே அங்கே ஷாக் ஆகிட்டாரு. ஐ திங்க் இது அப்பாவோட ஒரு கனவாகவும் இருக்கு இல்லையா, உன்னை வந்து ஒரு சினி ஃபீல்டில் ஒரு இடத்துல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்ருக்கோம். நிறைய ரீல்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம். கண்டிப்பாக இவருக்கு நீங்கள் எல்லாருமே அந்த சப்போர்ட் கொடுக்கணும், நிறைய இடத்துல அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா அது அஃபிஷியலாக நம்ம விஷயங்களில் பேசணும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு நிகழ்ச்சி இப்போ நம்மளது அடுத்து வருது, இது பண்ணுறோம் அடுத்து. இன்னைக்கு புகழோட ஃபேன்ஸ் மீட் இவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக நடந்திருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஆம்பியன்ஸ் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் வென்யூ பார்ட்னர் லீக் ஹோட்டல்ஸ் அண்ட் பேங்க்வெட்ஸ். உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஃபேம் ஆப். League Hotels and Banquets, Arumbakkam, a perfect venue for your weddings, birthday party and corporate events.